ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சில பேர் தம்ப்லைனை வச்சே கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, ஓம் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுங்க கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த விளாக் போடுறேங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்ரஸ் ஏரியாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கோட்ரஸ்க்கு தான் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 14 வருஷமாக ஒரே கோட்ரஸில் தாங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. அதனால் பசங்க பிறந்துட்ட பின்னாடியும் இதே கோட்ரஸில் தாங்க இருந்துகிட்ருப்போம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 2 சோஃபா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து விண்டோ. இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா கூலர் வச்சுருக்கோம். வெயில் டைமில் வந்து மட்டும்தாங்க கூலர் இங்கே இருக்கும். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுடுவோம். இந்த சைடில் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா உண்மையாலேயே ஒரு பாஸ்போர்ட் சைஸ்க்கு தாங்க ஃபோட்டோ எடுத்தோம். அதை வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த குழந்தை ஃபோட்டோ வந்து இது யாருன்னா ரித்திக்குங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனுவை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து திருப்பதி போனோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோட்ரஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கோட்ரஸ்லேயும் இருக்காது. ஆனால் எங்கள் கோட்ரஸில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இந்த மாதிரி செல்ஃபுங்க இருந்ததால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குங்க. இது வந்து தனுவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு சாமினாருக்கு நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி எடுத்த ஃபோட்டோ தாங்க. நெக்ஸ்ட்டு தனுவும் ரித்திக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இதோட வீடியோ வந்து போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஒர்க்கர், அப்புறம் வாலிபால் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டிவி இருக்குங்க. நாங்கள் தேவைன்னா கூட வேறு ஒரு கோட்ரஸ் கூட மாறி இருக்கலாங்க. இன்னும் பெரிய கோட்ரஸ்லாம் நிறைய இருக்குது. என்னென்னா வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங் இங்கே வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த கோட்ரஸ் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டினியூவாக வந்து இத்தனை வருஷமாக ஒரே கோட்ரஸில் தான் இருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ரிலேஷன் வந்து அந்த அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இதே கோட்ரஸில் இருந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேலண்டர் வந்து எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. சப்போஸ் நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தமிழ் கேலண்டர் தேவைன்னா நீங்கள் ஜனவரி மந்த்து ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. ஒரு சில ஷாப்பில் விற்பாங்க தமிழ் கேலண்டர் கூட. அப்போவே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதில் வந்து ஒரு 2 டேபிள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டடீஸ் டேபிள், ஒன்று வந்து அயர்ன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். என்னடா ஸ்டடீஸ் டேபிள் எந்த புக்கும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோங்க. அதனால தான் அங்கே எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன வச்சுருப்பேன்னா, ஊர்லேருந்து ரேஷன் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வருவேன்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதில் வச்சுருவாங்க. மற்றபடி நம்ம கேண்டீன் சாமானோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வச்சுருவேங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், அது சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்குல்ல, இந்த இடம் பார்த்திங்கன்னா ரூமுங்க. இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ரூம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் என்ன இருக்குதுன்னு. வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம்ல, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். 2 டோர் இருக்குது பார்த்திங்களா? இது பார்த்திங்கன்னா லெட்டின் ஒன்று, பாத்ரூம் ஒன்று செப்பரேட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அது மேலேயே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இது செப்பரேட்டாக வாங்கி வச்சதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், துணி துவைக்க தேவையானது, அப்புறம் வீடு துடைக்கிற லிக்விடு எல்லாமே இதில் இருக்குங்க. என்னென்னா வந்து இவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கீழே எங்கேயாவது வச்சுட்டா வந்து எடுத்து அவங்க ஊற்றிடுறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு செப்பரேட்டாக வாங்கி நாங்கள் வச்சோங்க.
ஸோ இப்போ வெளியில் வந்தால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு வாஷ் பேஷன் இருந்தது. அப்படியே பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, இப்படி சைடில் வந்து ஒரு 2, 3 செல்ஃப் இருக்குங்க. அதில் வந்து டெய்லி வேர் துணி வச்சுருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பீரோ இருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய மிஷின் வச்சுருக்கேங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சது பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துல தான் வச்சுருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு ஒர்க்கு நடந்ததுன்னு இங்கே சேஞ்ச் பண்ணேனா, அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினு இதே இடத்துல தாங்க இருக்குது. அது வச்ச நேரமோ என்னவோ அந்த இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணவே முடியல. இதே இடத்துல வச்சது இங்கேயே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா டெய்லி வேர் ட்ரெஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குல்ல, இதுவும் ஃப்ரண்ட்டில் இருக்க ஜன்னல் தாங்க. ஸோ அது கீழே பாருங்கள், சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி கபோர்டு எல்லா குவார்ட்டர்ஸ்லையும் இருக்காதுங்க. எங்கள் குவார்ட்டர்ஸில் இந்த மாதிரி கபோர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தவங்க வந்து இங்கே வச்சு தான் சாமி கும்பிட்டாங்க போல் இருக்குது. நாங்கள் இங்கே வந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் இந்த இடத்துல தாங்க சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் இருக்குங்க. அது வந்து சிங்கிள் கட்டில் தாங்க. மெயின் இந்த கட்டில் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்டு, பெட்ஷீட், பில்லோஸ்லாம் வைக்கிறதுக்காக தாங்க. ஸோ இந்த கட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அது சைடில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே வந்து அவரோட டெய்லி வேறு ஆஃபீஸ் யூஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சுருப்பேங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு செல்ஃப் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சேர் மாதிரி இருக்குல்ல, இது மோஸ்ட்லி நான் மட்டும்தாங்க உட்காருவேன். இங்கே உட்காரத்துக்கு பார்த்திங்கன்னா மெயின் காரணமே வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இங்கே உட்காந்து கொடுத்தா நல்லா வந்து கேட்கும். அதனால் இந்த ரூமில் தான் மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எடிட்டிங் பண்ணுற வேலைலாம் பார்ப்பேனே. நெக்ஸ்ட்டு இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு செல்ஃப் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் மேலே ஏறி காமிக்கிறேன். மேலே இருக்கிற எல்லா பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சாமானம் தாங்க இருக்குது. எக்ஸ்ட்ரா சாமானம் எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நான் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறேனோ அந்த சாமானம் மட்டும்தாங்க வெளியில் இருக்குது. மீதி கொஞ்சம் பெரிய சாமானம்லாம் இந்த பாக்ஸில் தாங்க போட்டு வச்சுருக்கோம். சப்போஸ் ரிலேஷன் வந்து வந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து பெரிய சாமானம் தேவைப்படும். இல்லைனா வந்து எங்களுக்கு வந்து கிச்சனில் இருக்க சாமானமே வந்து நிறையா இருக்கிறதால அதுவே போதும். அதனால் நிறைய சாமானும் எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதனாலே எல்லா பாத்திரமும் வந்து அட்டை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி மேலே வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வெளியில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு செல்ஃப் இருக்குல்ல, அங்கேயும் வந்து அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பாத்திரம் தாங்க இருக்குது. என்னென்னா வந்து எங்கள் அம்மா வீட்டார் வந்து எனக்கு பாத்திரம்லாம் வந்து இந்த ஊரில் வந்துட்ட பின்னாடி தாங்க வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வந்திருக்கும் போதே கூட வந்து இங்கேயே வந்து என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால தான் நிறையா பாத்திரம் வந்து அட்டை பாக்ஸில் போட்டு மேல் செல்ஃபில் வச்சுட்டோம். எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தாங்க. ஆனால் சின்னதாக இருந்தாலும் என்னோடய கிச்சன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் இருக்க ஏரியாவிலே பார்த்திங்கன்னா நிறையா குவார்ட்டர்ஸ் நல்லா பெருசாகவும் இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததால் இந்த இடம்லாம் எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. அதனால தாங்க இந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து நாங்கள் வேறு குவார்ட்டர்ஸ்க்கே சேஞ்ச் பண்ணலை. இடம் சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரே குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்துட்டோம். ஸோ இது வந்து பேக் சைடு கார்டன் இருக்குல்ல, அதோட விண்டோ தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து செல்ஃபு இந்த இடத்துல இருக்காது. ஸோ இது ஓப்பனாக தான் இருக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து ஒரு 3 செல்ஃப் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ எங்களோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற இந்த பிரியாணி பாத்திரம், பெரிய குக்கருங்க, அதெல்லாம் வந்து அங்கே மேலே வச்சுருக்குங்க செல்ஃப் மேலே. ஸோ அந்த அட்டை பாக்ஸ் தான் மேலே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படியே நான் வெளியில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.